எம் முத்துராஜா, முன்னாள் ஒன்றிய துணை சேர்மன், இப்போது ஓபிஎஸ்சி அவனுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழுவில் பொதுக்குழு உறுப்பினராக பணியாற்றி வந்தேன். கடந்த 4.5 ஆண்டு காலமாக தொண்டர்களுடைய உரிமைகளை மீட்கப்படும் என்கிற நம்பிக்கையில் அவரோடு பயணித்தோம். அந்த நம்பிக்கை பொய்த்து போனது. இன்றைக்கு தொண்டர்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும், கழகம் மீட்கப்பட வேண்டும், கழக ஆட்சி மலர வேண்டும் என்றால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்றால் தான் முடியும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு சின்னம்மா அவர்களை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்றதோடு கழகத்திலே இணையவிருக்கின்ற, ஒதுங்கி இருக்கின்ற, ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற அனைத்து தொண்டர்களையும் அழைத்து வந்து இன்றைக்கு அம்மாவிடம் சேர்ப்பித்திருக்கின்றோம். அவர்கள் நமக்கு நல்ல வழி காட்டுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே சரியான முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவோம் என்று எங்களுக்கு ஆசி வழங்கி அனுப்பியிருக்கிறார்கள். எங்களது பயணம் வெற்றி பயணம் தொடரும். சிவகங்கை மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒதுங்கப்பட்டிருக்கிற, ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் அழைத்து வந்து கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கான அனைத்து முயற்சிகள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சிவகங்கை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KR முருகானந்தனுடைய மகன். ஓபிஎஸ் அணியில் சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளராக 4.5 வருஷம் பணியாற்றினேன். சமீபத்தில் அவருடைய நடவடிக்கை, அவர் எடுத்த முடிவு எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஓபிஎஸ் அணியுடைய நிர்வாகிகள் விரும்பலை. இன்று அம்மாவின் அரசியல் வாரிசான தியாக தலைவி சின்னம்மா அவர்களை சந்தித்து அவரின் தலைமையின் கீழ் பணியாற்ற இன்று இணைந்துள்ளோம். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவில் சின்னம்மா யாரை 4 தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிக்கிறாலோ அவங்கள வெற்றி பெற செய்வோம். கட்சி துரோகிக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் சின்னம்மா யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள வெற்றி அடைய செய்வோம். அந்த அணியை படுதோல்வி அடைய செய்வோம் என்று இன்று உறுதி பூண்டுள்ளோம். சிவகங்கை ஓபிஎஸ் அணியிலே கலைப்பிரிவு மாவட்ட செயலராக 4.5 வருடமாக பணியாற்றி வருகிறேன். எங்களுடைய செயல்பாடு, ஓபிஎஸ்ஸுடைய செயல்பாடு எங்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் தாய் கழகமான தாய் புரட்சித் தலைவி அம்மா வழியில் வந்த சின்னம்மா அவர்களுடைய வழியில் நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்று உறுதியளிக்கிறேன். RK முருகேசன், கடலூர் மாவட்டம். அம்மா மறைவுக்கு பிறகு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாண்புமிகு தியாக தலைவி சின்னம்மா அவர்கள்தான் கட்சி பணிக்கும் ஆட்சி பொறுப்புக்கும் வந்திருக்க வேண்டும். தியாக தலைவி அம்மா அவர்கள் கழகத்தை காப்பாற்ற வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாதையில் கழகத்தை காப்பாற்றி தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அம்மா முயற்சி செய்கிறார். அந்த முயற்சிக்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம். மீண்டும் கழகத்தை கட்டி காப்போம். தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையில் மீண்டும் புரட்சி தலைவி ஆட்சியை மலரச் செய்வோம் என்று நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.